Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra example 3.25. Find the sum and product of the roots for each of the following quadratic equations. சொல்லி ஒரு மூணு quadratic equations வந்து. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு ரெண்டு சம்மன் ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்து சம்மன் ப்ராடக்ட்டை நம்மளாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போட சம்மில் சொல்லியிருக்கேன் அது எதுலேருந்து அந்த சம்மில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஃபார்முலா. இதில் சம்மன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது சம் கண்டுபிடிக்கணும்னா என்னென்னா ஃபார்முலா என்னென்னா மைனஸ் பி பை ஏ. ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க. அதனால் ப்ராடக்ட் வந்து சி பை ஏ. ஸோ இது ஏன் எழுதுனேன், இப்போ உங்களுக்கு பேசிக் குவாட்ராட்டிக் ஃபார்முலா தெரியும். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க தொடக்கத்திலேயே. அதாவது நீங்கள் வந்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பேசிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுலேருந்து தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபிசி இதுக்கான வேல்யூஸ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. தான் உங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தடு. அதாவது இது உங்கள் பேசிக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் சம் அண்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று ஆக்சுவலி இது 1 இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சம்மில் உங்களுக்கு என்னென்னா ஏஸ் ஈக்குவல் டு 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. எக்ஸுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் 0 இருந்தால் கூட அந்த எக்ஸ் ஸ்கொயரே வராது. ஸோ 1 இருந்த எதுவுமே இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் 0. 0ன்னு கிடையாது 1. 0ன்னு சொன்னாச்சுன்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே கூட இருக்காது அப்படின்னாச்சுன்னா அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இருக்காது. எக்ஸ் ஸ்கொயர் இல்லைனா 0 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்தனால அங்கே 1 போட்டுக்கோங்க. ஸோ 1 எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏ சிக்கல் டு 1, பி சிக்கல் டு பாருங்கள் ப்ளஸ் தான் இருக்குது. பட் நம்மளுக்கு ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பி சிக்கல் டு 8. ஃபார்முலா படி உங்களுக்கு பி சிக்கல் டு 8ன்னு வரும் ப்ளஸ் 8. பட் சம் வந்து மைனஸ் 8 வராது, நான் சொல்கிறேன் பின்னாடி. அண்ட் சி வந்து என்னது 65 மைனஸ் 65. ஸோ அங்கே சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க கூட இங்கே ப்ளஸ் தான் ஆக்சுவலாக ஃபார்முலாக வருங்க. ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அதை மைனஸ் 65 போட வேண்டியதான். இதில் வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ப்ளஸ் என்ன இருக்கோ அதே நீங்கள் எழுதிக்கலாம், அப்படியே இதுக்கு எழுதிக்கலாம். பட் மைனஸ் கொடுக்கும்போது இங்கே ப்ளஸ் ஃபார்முலா படி ப்ளஸ். ஸோ அதனால் நீங்கள் மைனஸ் 65 தான் போடணும். அதனால் நான் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சம்மில் வந்து ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஏபிசி கண்டுபிடிச்சாலே நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். ஸோ இதுக்காக தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள் சம் என்பது ஃபார்முலா சொல்லிட்டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்னா என்னது, 8 அங்கே ஒரு மைனஸு, ஏ வந்து உங்களுக்கு 1. ஸோ இது என்னது மைனஸ் 8, அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் சம் உங்களுக்கு மைனஸ் 8 வரும்னு சொன்னேன். அண்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மைனஸ் வராது, ஏன்னாச்சும் அது சி பை ஏ. பட்டு இங்கே உள்ள மைனஸ் நீங்கள் போடணும். ஸோ மைனஸ் 65 பை 1 தட் இஸ் மைனஸ் 65. ஸோ இதுதான் உங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட். அப்போ சம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8, ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 65. அதே போல் இந்த சம்மை நீங்கள் என்னென்ன எழுதிக்கலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அதை நீங்கள் எழுதினா உங்கள் புக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க. சம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ப்ராடக்ட் வந்து இது ப்ராடக்ட்டு எழுதியிருக்கிறது ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுனா சம்முன்னாச்சுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ப்ராடக்ட்னாச்சுன்னா ஆல்ஃபா பீட்டா. ஸோ அப்படின்னா நீங்கள் போட்டு எழுதிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் உங்களுக்கு சம் ப்ராடக்ட்னு எழுதியிருக்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நம்ம செகண்ட் சம் போகலாம். ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7. இப்போ அந்த ஏஎஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கூட கம்பேர் பண்ணி ஏபிசியை கண்டுபிடிச்சி பாருங்கள். ஏ சிக்கல் டு 2, பி சிக்கல் டு 5 எல்லாமே ப்ளஸ் தான், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். சி சிக்கல் டு 7. தென் சம்முக ஃபார்முலா தெரியும், மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி என்பது 5 பை 2. ப்ராடக்ட் சி பை ஏ. சி பை என்னாச்சுன்னா என்னது ஃபார்முலா இங்கே எழுதலை. சி பை ஏ வந்து 7, ஏன்னா சி உங்களுக்கு 7 பை ஏ என்பதுக்கு 2. ஸோ அந்த மாதிரி ஏபிசி கண்டுபிடிச்சாலும் இது நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதுதான் உங்கள் சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபார் நெக்ஸ்ட் சம். ஸோ இது நீங்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாம், ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கலாம். தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஹெச் ஸ்கொயர் மைனஸ் kh square minus k square x minus 2kq. அதாவது இது k square x, kh square minus k square x minus 2kq. ஸோ இது நீங்கள் k கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகலாம். நீங்கள் ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ k என்பது ஒரு நம்பர் மாதிரி வேரியபிள், அவ்வளோதான். ஸோ a equal to kன்னு போட்டுக்கோங்க, b equal to minus k square. ஸோ மைனஸ் கண்டிப்பாக போடணும். மைனஸ் இருந்தால் இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட் பண்ணால் லாஸ்ட் டைம் அப்படி இதுக்கு எழுதணும். ஸோ கே கியூபு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. மைனஸ் 2k கியூப் அப்படி எழுதணும்.
ஏன்னா கே என்பது ஒரு இன்டீஜர் மாதிரி, அங்கே எக்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். எக்ஸ் என்பது தான் அந்த ஃபார்முலா படி நீங்கள் என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணணும். அதாவது அந்த ஏஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் சி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் இருக்குதா, அங்கே எக்ஸ் ஸ்கொயர் உள்ள டேர்ம்ஸுக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே எழுதணும். பட் லாஸ்ட்டில் பாருங்கள் வெறும் சி அப்படியே இருக்குது. ஸோ சிக்கு பக்கத்தில் ஏதாவது எக்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் எக்ஸ் எழுதக்கூடாது. ஃபார்முலாலே சி அவ்வளோத்தையும் எழுதணும். ஸோ சி மட்டும் சொல்லிட்டு சின்னாச்சுன்னா அது அவ்வளோத்தையும் தூக்கி அப்படியே எழுதணும். ஸோ அதுதான் சி. ஸோ கே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் கே ஒரு வேரியபிள் இது வந்து அந்த ஃபார்முலா அப்படியே எக்ஸ் வேரியபிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. கேஎஸ்சி கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, நான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போட்டுக்கிறேன். மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் அந்த ஃபார்முலாவில் உள்ள மைனஸ் இங்கே மைனஸ் கே ஸ்கொயர் பியோட வேல்யூ பை கே. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே ஸ்கொயர். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், கே ஸ்கொயர் பை கே. இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா கே ஆயிரும். ஸோ கே அப்புறம் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2k கியூப் பை கே. ஸோ இங்கே ஃபார்முலா மைனஸ் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே இருக்குங்க. இங்கே ஒரு கே ஸ்கொயர் வச்சா மைனஸ் 2k ஸ்கொயர் என்பது தான் உங்களுக்கு என்ன வரும், ப்ராடக்ட் வரும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம சம ப்ராடக்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.